ஒருத்தர் கிடையாதான். ஒரே மாதிரி எல்லாரும் முடியும் பார்க்கறது ஒரே மாதிரி இருந்தாலும் ஒன்று மாதிரி இன்னொன்று இல்லை. அப்போ எவ்வளவு தூரம் பகவானுக்கு பலம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒருத்தரை போல இன்னொருத்தர் கைரேகை இல்லை. எத்தனை கோடி, பாரத தேசம் மட்டுமே 100 கோடியை தாண்டியாச்சு. இத்தனை ஜனங்களுக்கும் விரல் ரேகை விதவிதமா இருக்கான். முத்திரை வச்சோம்னா ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமா இருக்கு. என்னதான் ஐடி கம்ப்யூட்டர்லாம் சொல்றா இல்லையா, என்னதான் இருந்தாலும் பாருங்க, கடைசியில் பகவானுடைய சகாயத்தை நம்பி தான் எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா கம்ப்யூட்டர்ல இந்த லேப்டாப் கம்ப்யூட்டர்லாம் இருக்கு. பெரிய பெரிய கம்பெனி முதலாளிகள்லாம் நிறைய கோடிக்கணக்கான விஷயங்கள்லாம் பட்டுவாடா பண்ணிட்டு இருப்பாள் கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு. முன்னாடிலாம் கம்ப்யூட்டர்ல பாஸ்வேர்டு ஒன்று கொடுப்பா. அதாவது அவள் பேரை கொடுத்துட்டு அவளே ஏதான ஒரு பேரை வச்சுட்டு அந்த கோடு வேர்டை கொடுத்தா தான் அந்த கம்ப்யூட்டர் ஓப்பன் ஆகும். வேற யாரும் திறக்க முடியாது அந்த கணினியை. இப்பெல்லாம் அவள் பார்த்து அதெல்லாம் கூட கண்டுபிடிச்சு விடுறா. அதனால அவளை என்ன பண்ணிட்டா, கைரேகை வச்சா திறக்கிற மாதிரி, வேற எந்த கைரேகை வச்சாலும் திறக்காது. இப்போ லேப்டாப்லாம் அப்படி கண்டுபிடிச்சாச்சு. கைரேகை லேப்னா மடி, அது மேலே வச்சுருக்கோம், அவ்வளோதான். வார்த்தைகள்லாம் பயமுறுத்துறது, வேற ஒன்றும் கிடையாது. தொட மேலே மடி மேலே வச்சுட்டு வேலை செய்கிற கம்ப்யூட்டருக்கு லேப்டாப்னு பேர். நம்மளை பயமுறுத்தி வைக்கிறா கண்ணா பின்னான்னு. ரொம்ப சாதாரண விஷயங்கள் எல்லாமே அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்தோம்னா அவர்கள் கைரேகை வச்சாதான் அது திறக்கும். வேற யாருடைய கைரேகை வச்சாலும் அது திறக்காது. கடைசியில் எங்கே வந்தது விஞ்ஞானம்? பகவான் சிருஷ்டிச்சதான மனுஷனுடைய கைரேகையை நம்பித்தான் ஒரு லேப்டாப் இருக்கு. அது அவனுக்கு எங்கேயா கட்டவர்கள் போயாச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சுக்காது, அவ்வளோதான். அவனே நினைச்சாலும் திறக்க முடியாது. அந்த அளவுக்கு பகவானுடைய சிருஷ்டி விஞ்ஞானம் கூட பகவானுடைய சக்தியை தான் நம்பி இருக்கே வழி, அது ஓரளவுக்கு தான். அதுக்கு மேலே வேற என்ன சொல்ல முடியும்? விஞ்ஞானத்துக்கு வேற என்ன பலம் இருக்கு? அதனால ஒவ்வொரு பக்தாளுடைய சரித்திரமும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும். நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமாகத்தான் இருக்கும். ஒரே செடியிலேயே 10 ரோஜா பூத்தாலும் 10ம் ஒரே மாதிரி இருக்காது. வண்ணம் ஒரு மாதிரி இருக்கலாம், ஒன்று சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் கூட இதழ்களில் வேறுபாடு இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான நிகழ்ச்சிகள். பார்ப்பதற்கு எல்லாமே ஒன்று போல இருந்தாலும் எல்லாம் ஒன்றா இருக்க முடியாது. எல்லாருக்கும் தான் வாய் இருக்கு, எல்லா வாயும் ஒன்றாவா இருக்கு. எல்லாருக்கும் தான் கண் இருக்கு, எல்லார் கண்ணும் ஒரே மாதிரியா இருக்கு. எல்லாருக்கும் வாய் இருக்கு, எல்லாருமே நல்ல விஷயம்தான் பேசுகிறாளா? எத்தனையோ பேர் கெட்ட விஷயம் பேசுகிறா. எல்லாருக்கும் பல பேருக்கு பேசக்கூடிய சக்தி இருக்கு, பேசுகிறவாள்லாம். மற்றவாளுக்கு சுகம் தரும்படியாக பேசுகிறாளா? இல்லையே. எல்லாருக்கும் பல பேருக்கு பார்க்கக்கூடிய சக்தி இருக்கு. எல்லாம் நல்லதை மட்டும்தான் பார்க்குறாளா? இல்லையே. நல்லதுலையும் கெடுதலை பார்க்குறா, கெடுதலையும் நல்லதை பார்க்குறா. காதுகள் இருக்கு, நல்லதை மட்டும் கேட்டுறாளா? எல்லாமே காதுகள் தானே. எல்லாத்துடைய பிரயோஜனமே சப்தத்தை கேட்கறது தானே. ஆனால் எல்லாருமே நல்ல சப்தங்கள் சத்சங்கம் அந்த மாதிரி கேட்குறாளா? இல்லையே. அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே பகவான் ஒரு தனித்தன்மை, யூனிக்னா தனித்தன்மைன்னு அர்த்தம். இது போல அது கிடையாது, அது போல இது வராது. மாம்பழம் வேறதா, தேங்காய் வேறதா, ஆச்சரியமானது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வாழ்க்கைக்கு தகுந்தா போல பக்தர்கள் நம்ம இந்து தர்மத்தில் இருக்கா. உலகத்தில் நீ 100 கோடி ஜனங்கள் இருக்கா வச்சுக்கோங்களேன். அந்த 100 கோடி பேரும் பக்தி பண்ணணும் அப்படி ஒரு ப்ராஜெக்ட், இப்பெல்லாம் அப்படி தான் சொல்லணும், ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாச்சு. 100 கோடி பேருக்கும் பக்தி ட்ரைனிங் கொடுக்கணும். 100 கோடி பேரும் விதவிதமாக இருக்கா. இதுக்கு யாரா டெண்டர் கொடுங்கோ அப்படின்னா நம்ம தர்மம் மட்டும்தான் டெண்டரே கொடுக்க முடியும். ஹிந்து தர்மம் மட்டும்தான் கோட் கூட பண்ண முடியும். 100 கோடி பேர் தானே, இன்னொரு 5000 கோடி இருந்தாலும் கொடுங்கோ, நாங்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக அவளுக்கு தகுந்தா போல பக்தியை சொல்லி தரும். அவளுடைய மனோபாவம், அவளுடைய வயசு, அவர்களுடைய தான பலம், புத்தி சாதுரியம், தேக பலம், இதுக்கு தகுந்தா போல பக்தியை சொல்லி கொடுக்க கோட் பண்ணுறதுக்கு நமக்கு மட்டும்தான் சக்தி உண்டு. நான் அதிகமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ரொம்ப குறைச்சலாக சொல்லிட்டு இருக்கேன் இந்து தர்மத்தை பற்றி. ரொம்ப 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 குறைச்சலாக சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உலகத்திற்கு எல்லா சமுத்திரத்தை சேர்த்து வச்சாலும், அதில் இருக்கிற ஜலத்தை எல்லாம் ஒரு பக்கம் அளந்து வச்சாலும், சனாதனமான இந்து தர்மத்துடைய பக்தர்கள் ஒரு பக்கம் வச்சோம்னா அது தோத்து போகும். இந்து தர்மம் தான் ஜெயிக்க. அத்தனை பக்தர்கள் உண்டு, சத்தியம். அத்தனை கோடி பேர் சனாதனமான இந்து தர்மத்தை இருக்கா. யாருக்கு எப்படி முடியுமோ அப்படி பக்தி பண்ண வைக்கக்கூடிய ஒரு பலம் சனாதனமான ஹிந்து. 30 முக்கோடி தேவர்கள் அது சொல்லியிருக்கு. 30 முக்கோடி, அவ்வளவு சிரேஷ்டமான ஒரு சனாதனமான ஹிந்து தர்மம். இதுல பக்தி பண்றதுக்கான வழிமுறைகளை அலசி ஆராய்ஞ்சு தீர்மானமா முடிவு பண்ணி அனுபவிக்கிறது தான் தொண்டர் குலம். இது என் பக்தி,
எனக்கு இந்த மாதிரி பக்தி நன்னா வருது, இதுல பகவான் எனக்கு பிரசன்னமாகறான், இதுல நான் பகவான் அனுபவிக்கிறேன், இதுல என் வாழ்க்கை நிறைவடைஞ்சாச்சு, அபாடா இந்த பக்தியை அனுபவிக்கிறேன்னு போகிறதா தொண்டர் குலம். ஒருத்தர் இன்னொருத்தர் பக்தியை பார்த்து பொறாமப்படுறதெல்லாம் கிடையாது. சரி நீ அந்த பக்தி பண்றியா, சந்தோஷம். ஹா, அவர் அந்த பக்தியில் எப்படி அனுபவிக்கிறார். யசோதைக்கு கோபிகளை பார்த்து பொறாமையே கிடையாது, கோபிகைகளுக்கு ருக்மிணியை பார்த்து பொறாமை கிடையாது, பலராமருக்கு மற்றவர்களை பார்த்து பொறாமை கிடையாது, உத்தவருக்கு அர்ஜுனனை பார்த்து பொறாமை கிடையாது, அர்ஜுனனுக்கு குச்சேலரை பார்த்து பொறாமை கிடையாது. ஏன்னா 3 பேரும் சக்காவா இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய அந்த சக்கிய பக்தி விதம் விதம் தான். அரிசியிலே எத்தனை சொல்றோம், ஐயாரிட்டு, தமிழ்நாடு பொன்னி, ஆந்திரா பொன்னி, இப்பெல்லாம் நீட் அரிசி, பாஸ்மதி அரிசிலாம் வேற வந்தாச்சு, ஸ்பெஷல் என்னமோலாம் சொல்றோமே எத்தனை. அந்த மாதிரி எல்லா விதமான வெரைட்டியும் ஹிந்து தர்மத்துடைய தொண்டர் குலத்துடைய பலம். யார் வேண்டுமானாலும் பக்தி பண்ணலாம், எந்த நிலைமையில் இருக்கிறவர்களும் பக்தி பண்ணலாம், எப்ப ஆரம்பிச்சு வேணாலும் பக்தி பண்ணலாம். அசாமியன் எப்ப பக்தி பண்ணா, 88வது வயசுல உசுறு போகிற சமயத்துல நாராயணன் கத்த, அதுல ஒரு சத்சங்கம் கிடைச்சு அதுக்கப்புறம் பக்தி பண்ணி அவன் நல்ல கதி அடைஞ்சான். அதனால பக்திக்கு காலம் வேண்டாம், இடம் வேண்டாம், வயசு வேண்டாம், நேரம் வேண்டாம், மனசு ஒன்று இருந்தா போதும், எதுவுமே வேண்டாம். மனசு தான் பக்திக்கு. இதுதான் சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய ஆழம், அஸ்திவாரம். எப்ப வேணா பக்தி பண்ணலாம், எப்படி வேணாலும் பக்தி. ஞானத்தின் ஸ்தானம், ஞானத்தின் இருப்பிடம் சனாதனமான ஹிந்து தர்மம். ஞானத்தின் ஸ்தானம் ஞானம். எல்லாவற்றையுமே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியது ஒன்று ஞானம், எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒன்று ஞானம். அந்த ஞானத்தின் இருப்பிடம், ஞானத்தின் பிறப்பிடம், ஞானத்தினுடைய கஜானா சனாதனமான ஹிந்து தர்மம். கஜானா ராஜாலாம் வச்சிருப்பா இல்லையா, கஜானா. இந்த கஜானா ஞானத்தின் இருப்பிடம், ஞானத்தின் ஸ்தானம் சனாதனமான ஹிந்து தர்மம். என்ன ஞானம் நம்ம இடத்துல இல்லை, விஞ்ஞானம் சொல்லியாச்சு, மெய்ஞானம் அதுல எங்கேயோ போயாச்சு. அனுபவிக்க நமக்கே நலப்பா இருக்கு, இப்படியெல்லாம் கூட உண்டா. சரீரமா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், 24 சாங்கிய தத்துவம் என்ன அழகா சொல்லியிருக்கார் கபிலர். இவ்வளவுதாண்டா உடம்பு, உன் கண்ணு இவ்வளவுதாண்டா, காது இவ்வளவுதாண்டா, மூக்கு இவ்வளவுதாண்டா, கை 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 கொண்டாடாத, இது ஏதோ கையெல்லாம் எடுத்து வேலை பண்ணிட்டு இருக்கு, இவ்வளவுதான். காலா நடக்கிறது அவ்வளவுதான், கண்ணா பார்க்கறது, காதா கேட்கறது, மூக்கா அழகா நுகர்றதுரா, வாய் பேசுறதுரா, நாக்கு ருச்சிக்கிறதுரா, இவ்வளவுதாண்டா. சரி இதுக்கேண்டா இந்த போர்டு போடுற, இதுக்கா இந்த பாடுபடுற. ஆத்மாவை பிடிச்சுக்கோங்க, பரமாத்மாவை அனுபவிங்கோ, நீ ஆத்மா அழியாதவன், நித்தியமானவர்கள் அப்படின்னு உணரு. அந்த ஞானத்தை லோகத்துல பலவிதமா பிரகடனப்படுத்துறதும் படுத்தி கொண்டிருப்பதும் சனாதனமான ஹிந்து தர்மம். எல்லா விதமான ஞானத்தையும் பேசும், இதுதான் கிடையாது. விஞ்ஞானம் பேசும், மெய்ஞானம் பேசும். இன்னொன்று ஆச்சரியம் இருக்கு, விபரீத ஞானம் இப்படிலாம் வேற சொல்லும். இந்த ஞானத்தை எப்படிலாம் விதவிதமா பிரிச்செல்லாம் சொல்லும். விபரீத ஞானம், இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி, இருக்கிற ஒன்றை இல்லாதது மாதிரி, எதையோ ஒன்றை பார்த்து ஏதோ நினைக்கிறதெல்லாம் விபரீத ஞானம் நிறைய உண்டு. அந்த மாதிரி பலவிதமா ஞானத்தை சொல்லக்கூடியதுனாலேயே இந்து தர்மத்தை எல்லாரும் சொல்லும்போது ஞானத்தின் ஸ்தானம் அப்படின்னே சொல்லுவார்கள். ஆச்சரியமானது அந்த ஞானஸ்தானமாகிய ஹிந்து தர்மம். இந்துஸ்தானம்னு சொல்ற மாதிரி ஞானஸ்தானம் சனாதனமான ஹிந்து தர்மம். அந்த ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் தொண்டர் குலம். எல்லா விதமான ஞானத்தையும் தரார்கள். சம்சாரியா இருந்தா அவளுக்கு ஒரு ஞானம், சந்நியாசிக்கு ஒரு ஞானம், குழந்தைக்கு ஒரு ஞானம், படிச்சவனுக்கு ஒரு ஞானம், படிக்காதவனுக்கு ஒரு ஞானம். எல்லா ஞானமும் ஒரு இடத்துல போய் சேர்றது. அழகா ஆச்சரியமான இந்து மாதாவுடைய திருவடிகள்ல போய் சேர்றது. அந்த மாதிரி இந்த தொண்டர் குலம் விசேஷம். எப்படிப்பட்டவர்களும் பக்தி பண்ணலாம். பக்தி, பகவானுடைய நாம ஜபம், பகவானுடைய பல்வேறு விதமான அவதார லீலைகள். விபூதி யோகத்துல பகவான் ஆச்சரியமா தான் என்னவாலாம் இருக்கேன், எப்படியெல்லாம் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றான், அதிவிசேஷமா சொல்றான். புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்வி நாமகம் நிறைய சொல்றான்.
மிருகங்களில் நான் சிம்ஹம், பட்சிகளில் நான் கருடன், நீர்நிலைகளுள் நான் சாகரம், நிறைய சொல்லிட்டு வரான். அசையாதவற்றுள் நான் இமாச்சலம், சேனானி நாம் அகம் ஸ்கந்தக, படை தலைவர்களில் நான் ஸ்கந்தன், முருகன் சொல்றார் பகவான். நிறைய சொல்லிட்டு வரார். இப்படி நிறைய 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 சொல்லிட்டு வரார். ஆச்சரியம், ஆதித்யர்களில் நான் விஷ்ணு, ஆச்சரியமான ருத்ரகணங்களில் நான் சிவன். லைனா சொல்லிட்டு வரான் பகவான். ஒவ்வொன்னா சொல்லி 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 இத்தனையும் சொல்லிட்டு, அர்ஜுனா இத்தனையும் ரொம்ப குறைச்சலா சொல்லியிருக்கேன்டா பயல, நீ எதெல்லாம் விசேஷமா பார்க்குறியோ அதெல்லாம் என்னுடைய ஒரு துளி. இதை விட ஞானத்தை சுலபமா யார் சொல்ல முடியும்? ஞான ரகசியம், ஞானத்தின் பிறப்பிடம், ஞானத்துக்கு புகலிடமே சனாதனமான ஹிந்து தர்மம் தான். ஞானத்துக்கு ஒரு புகலிடம் வேணும் இல்லையா? அந்த புகலிடமே சனாதனமான ஹிந்து தர்மம். இது ஞான தர்மம், இது ஞான வேள்வி, இது ஞான விழா, இது ஞான சுகம். அதனாலதான் ஞானிகள் ஆச்சரியமா சொல்றோம். ஞானினே பகவான் பல இடங்கள்ல பகவத்கீதையில பகவான் ஞானியை பத்தி பேசலாம். ஞானத்துடைய இருப்பிடங்களை பத்தி, ஞானஸ்தான பத்தி பகவான் கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றான். அந்த மாதிரி பகவானுடைய பல்வேறு விதமான ரூபங்கள், அவனுடையதான லீலைகள், அதை அனுபவிக்கக்கூடிய பக்தர்கள். அப்படி பகவானுடைய பல்வேறு விதமான ரூபங்கள்ல ஒண்ணு ஆச்சரியமான சிவரூபம். கொன்றை சடையான், கங்காதரன், அதிவிசேஷமான நீலகண்டன், மகாதேவன், சதாசிவர், அற்புதமானவர், சதா சர்வதா அதிவிசேஷமா ஆச்சரியமா துஷ்டர்களை சம்ஹாரம் பண்ணக்கூடிய சம்ஹார மூர்த்தி. சம்ஹார மூர்த்தி நிஜமாவே ரொம்ப பொறுமையா இருப்பார். கொஞ்சம் நெற்றிக்கண்ணா அப்படி லேசா திறந்தாலே போதும். திறக்க ஆரம்பிச்சாலே பெரிய பெரிய தட்சணம் இல்லாம ஒண்ணும் இல்லாம போயிட்டான். கொஞ்சோட நெற்றிக்கண்ணை திறந்த, நெற்றிக்கண்ணு ஒன்று இருக்க முடியுமா அப்படின்னா, நம்ம ரெண்டு கண்ணே ஒழுங்கா பார்வை இல்லை, அப்புறம் தானே மூணாவது கண்ணை பத்தி பேசுறதுக்கு. ஏன் இருக்கக்கூடாது? இல்லைன்னு யார் சொன்னா? பிரத்யட்சமா பாருங்கோ, இருக்கா இல்லைன்னு அவர்கிட்டயே கேளுங்கோ. நீங்களே வேணாம் பாடி இந்த சின்ன குழந்தைகள்லாம் தூங்கிட்டு இருக்கவாள் அப்படி கண்ணை அப்படி திறந்து பார்க்கும். அந்த மாதிரி சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து பாருங்க, நெற்றிக்கண் இருக்கா இல்லையா தானாவே தெரியும். பார்க்கவே இல்லை அப்படின்னா அதை பத்தி பேசவே கூடாது, பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. நமக்கு ஒரு விஷயத்தை பத்தி அனுபவமே இல்லைன்னா அதை பத்தி ஏன் பேசணும்? அது இல்லைன்னு ஏன் வாதாடணும்? இது பொய்யன்னு எப்படி சொல்லணும்? எப்படி மூணாவது கண் இருக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா கேட்கிறவா முட்டாள், இவ்வளவுதான் சொல்லணும். இவன் அனுபவிக்கல அப்படின்றதுக்காக ஒரு பொருள் இல்லவே இல்லை அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருக்கு. ப்ரூனேன்னு ஒரு நாடு இருக்கு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கள்? ஒரு 5-10 பேர் கேள்விப்பட்டிருப்பேளா? கேட்டிருந்தா சந்தோஷம். மற்றவாளுக்குலாம் தெரியலன்னா அப்படி நாடே இல்லைன்னு சொல்லுவேளா? அப்படி ஒரு நாடு இருக்கு. எத்தனையோ நாடுகள் பேரே வாயில நுழையாது. ஒரு உலகத்தை பற்றிய அறிவே உருப்படியா இல்லை யாருக்கும். நம்ம வாழக்கூடிய பாரத தேசத்தை பற்றி அறிவே பெருசா இல்லை, தன்னை பற்றி அறிவே பெருசா இல்லை. அதனால நமக்கு ஒரு விஷயம் அனுபவம் இல்லை, நமக்கு அது தெரியலன்னா அது இல்லை, அது பொய், அது கற்பனை, அது பைத்தியக்காரத்தனை, அது முட்டாள்னு சொன்னா அவளை பார்த்து சிரிச்சு நம்ம வாடு போயிட்டே இருக்கணும். பாவம் அப்புறாணி ஏதோ வளர்றது தான் புத்திசாலி நிரூபணம் பண்றதுக்காக முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான்னு போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுக்கு விலையெல்லாம் கிடையாது. ஆச்சரியமானவருக்கு நெற்றிக்கண், அற்புதமானவர். அவரிடத்துல பக்தி அதிவிசேஷமா நாகன் தத்தைன்ற தம்பதிகளுக்கு ஆச்சரியமான பக்தி. சிவனேன்னு இருந்தா சாரமா சொல்லுவா, பாட்டு சிவனேன்னு இருக்கான்வா. அந்த மாதிரியே சிவனேன்னு இருந்தார்கள் அந்த நாகனும் தத்தையும். அவ பாட்டுக்கு இருந்துட்டு இருந்தா. தங்கள் குலம் வேடுவ குலம், அதற்குரியதான சம்ஸ்காரம், வேற எதுவும் தெரியாது. அழகா அவ பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கா. ஆச்சரியமான உடும்பூர், அதிவிசேஷமான பகவத் பிரசாதம், நன்னா அடர்ந்த காடுகள் இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கா. அவர்களுக்கு ஒரு பிள்ளை திண்ணன். ஆச்சரியமா அதிவிசேஷமா வளர்ந்துட்டு இருக்கான்.
ரொம்ப ஜோரா, நல்ல பலம், நல்ல அழகு, நல்லா வேட்டையாடுறான், எல்லாத்துலேயுமே சிறந்தவனா இருக்கான். என்னைக்கு தோத்திருக்கு இந்து தர்மம், எல்லாத்துலேயுமே சிறந்தவர்கள் தான். இன்னைக்கும் பார்த்தோம்னா கேரள தேசத்தில் பல இடங்கள்ல இந்த மூலிகை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கா. மூலிகை நேச்சுரல் ஹெர்பல்ஸ், வெறும் சாதாரண செடி கொடிகள் இருக்கக்கூடிய இலைகள், அதில் எதெல்லாம் கலந்தா என்ன வண்ணம் வரும்னு தெரிஞ்சு என்ன அழகு தெரியுமா? திருவனந்தபுரத்தில் பார்க்கலாம், குருவாயூரில் பார்க்கலாம், அதி அற்புதம். அந்த மாதிரி உலகத்தில் மூலிகை வர்ணம் எப்பயோ பண்ணியாச்சு, நம்ம எதுவுமே புதுசாக பண்ண வேண்டிய அவசியமே. சிற்பக்கலை மனித ரூபத்தெல்லாம் எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே செதுக்கி வச்சாச்சு. அப்படியே தொட்டோம்னா கண்ணு தெரியாத கூட தொட்டு பார்த்தோம்னா நரம்பு தெரியும், விரல் தெரியும், ரொம்ப விசேஷம். திருக்குறுங்குடியில் பார்த்தோம்னா அழகாக அந்த யாழி வாய்க்குள்ள ஒரு பால் வேற சுத்தின்னு இருக்கு, கல் உருண்டு. என்ன இல்லை, கிருஷ்ணாபுரம் பக்கத்தில் இருக்க எத்தனை ஆச்சரியமான சிற்பக்கலை, எத்தனை கலைகள், ஆய கலைகள் 64 நம்ம சொல்கிறோம். அந்த 64 பேர் நமக்கு இன்னைக்கு முதல்ல தெரியாது. 64 கலைகள்லாம் உலகத்துக்கு ரொம்ப புதுசா அப்படின்னு பார்க்குறா. சங்கீதமாக இருக்கட்டும், தமிழை எத்தனை அழகாக சொல்கிறோம், இசைத்தமிழ், இயற்தமிழ், நாடகத்தமிழ், முத்தமிழ், இந்த மாதிரிலாம் பாஷையில் எங்கேயாவது யாராவது சொல்ல முடியறதா? நம்ம எத்தனையோ கோடி வருஷங்கள், ஆயிரங்கள் முன்னாடி அட்வான்ஸ்டாக இருக்கும். நம்ம நினச்சோம் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம், நம்ம ரொம்ப முன்னாடி போயிட்டோம், எங்கேயோ முன்னாடி போயாச்சு. உலக சமுதாயம்லாம் பின்னாடி துரத்திட்டு ஓடி வர்றது. நம்ம அடைஞ்சதான பெரிய விஷயங்கள் எல்லாம் அடையறதுக்கு முயற்சி பண்ணிட்டு போராடிட்டு ஓடி வரா. என்ன பண்றா அந்த இந்து சமுதாயம்? இவ பாட்டுக்கு வாழ்ந்துட்டே இருக்காள் சௌக்கியமா, என்ன பண்ணி தொலைச்சலாம், சுகமாவே இருந்துட்டு இருக்காளேன்னு ஓடி வந்துட்டே இருக்கா. ஆச்சரியம், எல்லாம் நன்னா தெரிஞ்சு அனுபவிச்சுட்டு இருக்கார்கள். அதிவிசேஷம், கட்டவர்களை கூட கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஏகலைவன்லாம் உண்டு நம்முடையதுல. அசரமாட்டா, கை வேணுமா இந்த வெட்டி கொடுக்குறேன், புறாவுக்காக தொடையை கூட வெட்டி கொடுப்பா, கவலையே படமாட்டா. பசுவுக்காக பிள்ளை மேல கூட ரதத்தை ஏற்றுவா, எதுக்கும் அசராது, எதுக்குமே சத்தியம் 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 சத்தியம். எல்லாருக்கும் பொதுவான தர்மம், அதை சொல்றது இந்து தர்மம். யாருக்காகவும் பாரபட்சமே கிடையாது. யார் ஒரு பட்சியான ஒரு புறாவா இருந்தாலும் சரி, ஒரு மாடா இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு அநீதின்னா பொங்கி அழக்கூடிய ராஜாதி ராஜாக்கள் வாழ்ந்த ஒரு தேசம்தான், வாழ்ந்துட்டு இருக்கிறார்கள் இன்னைக்கும் தான். அந்த மாதிரிலாம் உலகத்தில் எங்கே உண்டு? இன்னைக்கு தான் ப்ளூ கிராஸ்லாம் பெருசாக பேசிட்டு இருக்கோம். என்றைக்கும் இந்து தர்மம் எல்லா பட்சிகள், மிருகங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மரியாதை கொடுத்து தான் வச்சிருக்கு, சந்தேகமே வேண்டாம். எல்லாத்துலேயுமே சிறந்தவர்கள் தான், மிகச்சிறந்தவர்கள் தான், என்றுமே சிறந்தவர்கள் தான், துளி கூட சந்தேகமே வேண்டாம். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கா. அற்புதமா அந்த குழந்தை, நல்ல எவ்வன வயசு, ஜோரா காட்டுற மிருகங்கள் எல்லாம் வேட்டையாடுறது, அப்படியே அதை சாப்பிட்றது, அப்படியே ஒரு வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை இயற்கையோடு ஒட்டிய ஒரு வாழ்க்கை. முன்னாடி காலத்துலாம் பார்த்து அந்த குரவன் குரத்திகள்லாம் இருப்பாள், சந்தோஷமா இருக்கும் அவளை பார்க்கறதுக்கு. இப்போ அவளையும் கெடுத்து வச்சுப்பாவும். நிஜமாவே அவள் ஒன்றும் வாழ்க்கை வாழத்திலாம் சொல்லிட்டு இருக்கும், பைத்தியக்காரத்தனும். அவளை மாதிரி இயற்கையோட வாழறது நமக்கு வரவே வராது. எங்கே வேணா தண்ணி குடிப்பா, எங்கே வேணா படுப்பா, எங்கே வேணா கொட்டாயை போட்டுன்னு அழகாக டென்ட்டு கட்டின்னு அவள் பாட்டுக்கு இருப்பா. அவர்கள் ஆனந்தமாக தான் வாழ்ந்தார்கள். நிஜமாவே ரொம்ப சுதந்திரமாக இருந்தவர்கள், நிஜமாவே சொல்லணும். இப்பெல்லாம் பார்க்க முடியல. அவளை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். கையில் பெரிய பணம் கிடையாது, நிறைய நகை கிடையாது, பெரிய காரு கிடையாது, பங்களா கிடையாது, கரண்ட்டு கிடையாது, இன்வெர்டரும் கிடையாது, ஏசி கிடையாது. அழகா எங்கே வேணா போவா, அழகா அங்கே பா, ஊசி மணி பாசி மணி இப்போ சுகமாக இருந்தா. நம்ம நினச்சிட்டு அவெல்லாம் அநாகரிகமானவர்கள். நிஜமாவே அவள் தான் நாகரிகத்தோடு வாழ்ந்தா. நமக்கு தான் அநாகரிகம். நம்மெல்லாம் எங்கே நாகரிகத்தோடு இருக்கோம் சொல்லுங்க? பார்த்தா சிரிக்கிறோம், சௌக்கியமானு கேட்குற, மனசுக்குள்ளே வந்து தொலைச்சான்னு திட்டுறோம். அந்த மாதிரி அவள் கிடையாது. நிஜமாவே சொல்கிறேன், அவர்களுக்குள்ள அந்த கல்மஷம் இல்லாத ஒரு மனசெல்லாம் இருந்தது. அவள் பாட்டுக்கு தங்கள் வாழ்க்கை வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். அவள் பாட்டுக்கு எதையோ புறாவை சுடுவா, அணில பிடிப்பா, அவள் பாட்டுக்கு சாப்பிடுவா. ரொம்ப கட்டுப்பாடெலாம் உண்டு. பல பேர் நினச்சிட்டு அவளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. 6 மணிக்கு மேலே பெண்கள்லாம் வந்தால் சேக கூட மாட்டா தெரியுமா? அந்த கூட்டத்தில் நிறைய கட்டுப்பாடு, அவ்வளோ தூரம் வச்சுட்டு இருந்தா. அந்த கூட்டத்தை ஒரு தலைவன் சொல்லி ஆச்சுன்னா அவ்வளோதான் முடிவு, கட்டுப்படுவா. நீ என்னடா சொல்கிறது, நான் கேட்குறதுலாம் கிடையாது. நிறைய உண்டு. நமக்கு எதுவும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் என்னமோ பெரிய கோட்டு சூட்டு டையெல்லாம் கட்டிட்டு சென்டர்லாம் அடிச்சுட்டா பெரிய ஆள். அதுக்கு அவளாம் குறைய சொல்கிறேன்னு அர்த்தம் இல்லை. எப்படி இருந்தாலும் அவர்களும் மனிதர்கள் தான். அவர்களுக்கும் வாழ்க்கை உண்டு, அவர்களுக்கும் பக்தியெல்லாம் இருந்தது.
என்ன அழகா குறி சொல்லுவா, முருகனை நினைச்சுட்டு ஆனந்தம் ஆடி பாடி கையில் ஒரு கோலை வச்சுன்னு சாதாரணமா சொல்லுவா. அடியும் அசந்து போயிருக்கு. சில கொஞ்ச காலகட்டத்துக்கு அப்புறம் பல பேர் ஏமாத்த ஆரம்பிச்சுட்டா. அவளை பத்தி நான் பேசல. நிஜமாவே அவ்வளவு அழகா எத்தனை இடங்கள்ல காண கிடைக்கிறது, புராண இதிகாசங்கள்லயே காண கிடைக்கிறது. எவ்வளவு அழகா குறத்தி வேஷம் போட்டு வந்து ஜோரா கைரேகையெல்லாம் பார்த்து குறி சொன்னார்கள்னு காண கிடைக்கிறது. ஆச்சரியமா காண கிடைக்கிறது. எத்தனை இடங்கள்ல காண கிடைக்கிறது. முருகன் விஷயத்துல காண கிடைக்கிறது. ஒண்ணு வேண்டாம், நம்ம திருப்பதி பெருமாள் இருக்காரு, பாலாஜி பத்மாவதி தாயர்க குறத்தி வேஷம் போயிட்டு குறியெல்லாம் சொல்லியிருக்காரு. குறத்தி வேஷம் போட்டு பெருமாள் வந்தானா அப்ப அந்த குறத்தி குறவன் இடத்துல பெருமாளுக்கு எத்தனை பிரீத்தி இருந்திருக்கும். அன்னமாச்சாரியர் பார்த்தோன்னா குறவன் குறத்திகளும் ஆடிட்டு போகும்போது தான் அவர்கள் பின்னாடியே தான் அவர் திருமலை திருப்பதிக்கு போனார். அவருடைய சரித்திரத்தில் காண கிடைக்கிறது. யாரையும் சாதாரண நினைக்காதீங்க. இந்து தர்மத்தில் எல்லாருக்குமே பக்தி ரொம்ப சுலபமா ஆனந்தமா பக்தியின் ஆழத்தை பார்த்தவர்கள் தான். யாரும் ஒன்றும் சாதாரணப்பட்ட ஆள்லாம் இல்லை. யாரும் வெளில பிரகடனப்படுத்திக்கல. அதுதான் இந்து தர்மத்துடைய பலம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி பக்தி பண்றோம் அப்படிலாம் ஒண்ணுங்க. இந்த அரவாணிகள்லாம் சொல்லுங்க, அவர்கள் கூட இந்த கூத்தாண்டவர் எவ்வளோ அழகாக அனுபவிக்கிறா, அவ்வளோ அழகாக வந்து வந்து அனுபவிச்சு தானே இருக்கா. யாரை விட்டுருக்கோம், யார் அனுபவிக்கல இங்க, யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருக்குமே பக்தி ரொம்ப சாதாரணமாக அனுபவிச்சுட்டு இருந்தா. இவர்கள் பக்தி பண்ணலை அப்படின்னு இந்து தர்மத்தில் யாரையும் சொல்ல முடியாது. எல்லாரும் பக்தி பண்ண அவர்கள் பாட்டுக்கு தங்கள் வழியில தங்கள் குடும்பத்தை தங்கள் குலதெய்வத்தை பார்த்து நம்ம பாட்டு வாழ்ந்துட்டு இருந்தார். வெளியில பிரகடனப்படுத்தி நான் அப்படி பண்ணு, எனக்கு இந்த மாதிரி அதிசயங்கள் நடந்தது, ஆச்சரியங்கள் நடந்தது, மகிமை நடந்தது நம்ம சொல்றதே இல்லை. என் தெய்வம் என்னை காப்பாத்துறது. இதையே நான் சொல்லணும். எங்க அம்மா என்ன காப்பாத்தின, எங்க அம்மா என்ன காப்பாத்தின, எல்லா அம்மாவும் தான் காப்பாத்தின்னு இருக்கா. எங்க அம்மா தான் என்ன 10 மாதம் சுமந்தா. யாராவது குழந்தை எங்க அம்மா என்ன 10 மாதம் சுமந்தானா, அட போட எங்க அம்மா தாண்டா சுமந்தா. இது என்ன பெரிய விஷயம்? அம்மா கர்ப்பத்தை எல்லா அம்மாவும் தான் கர்ப்பத்தில் சுமந்தா. இது ஒரு விஷயமா? இது ஒரு விஷயமா? எங்க அம்மா 10 மாதம் சுமந்தா, எங்க அம்மாவும் சுமந்தா, உங்க அம்மாவும் சுமந்தா, அவன் அம்மாவும் சுமந்தா, உலகத்தில் எத்தனை எல்லாரும் அம்மாவும் சுமந்தா இருக்கா. இது ஒரு விஷயமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் சனாதனமான ஹிந்து தர்மத்துடைய பலம். பக்தின்றது இங்க யதார்த்தம். இதை பிரகடனம் பண்ணி இதுல பகவானுடைய விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அத்தனை ஆச்சரியமான ஒரு தர்மம். அந்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்துட்டு இருந்தார்கள். அதி விசேஷமா அற்புதமா ஆச்சரியமா வாழ்ந்துட்டு இருந்தா ஒரு நாள் ஒரு பெரிய பண்ணிய துரத்தின்னு வராது. யானைய காட்டுலாம் பெருசா இருக்கான். இப்ப அதெல்லாம் டைனாசர்லாம் என்னமோலாம் சொல்றா. நம்ம சொன்னாது எதுவுமே கிடையாது. துரத்தி கடைசியில் ஒரு இடத்துல வேட்டையெல்லாம் ஆடி அழகா அந்த பண்ணியெல்லாம் சுடும்போது இந்த குழந்தை சொல்றான், அப்படி போயிட்டு தாகம் எடுக்கிறது. அப்படி போனான். அப்படியே அந்த மலையை பார்க்கும்பொழுது என்னமோ ஒரு ஆனந்தம், என்னமோ ஒரு சுகம், என்னமோ ஒரு நிம்மதி. தனக்கு தெரியாமலேயே கண்கள்ல ஆனந்த கண்ணீர் மயிர்கால்கள் குத்திண்டு நிற்கிறது. அதுதான் பலம். தனக்கே தெரியல, என்னமோ தெரியல, இதுவரைக்கும் நம்ம அனுபவிக்காத ஒரு ஆனந்தம் இந்த இடத்துக்கு வந்தோன்னே தானா கிடைக்கிறதே. யாரும் சொல்லலை, இங்க இருந்தா ஆனந்தம்னு சொல்லலை, யாரும் பைசா கொடுக்கல, இது அனுபவின்னு சொல்லலை. தானா வந்தான். தானாவே இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆனந்தம், ஆத்மாவுடைய ஆனந்தம் தானாவே கிடைக்கிறது. ஆத்மாவுடைய பலம் அது. ஆச்சரியமான அந்த ஆனந்தம், நித்தியானந்தம், பரமானந்தம். என்னமோ தெரியலையே, உடம்புக்கு அப்படி பலம் வந்த மாதிரி இருக்கு, மனசு எல்லாத்துலையும் விடுதலை அடைஞ்ச மாதிரி இருக்கு. அப்ப நண்பர்கள்லாம் அப்படி கேட்கிறான், என்ன ஆச்சரியம், இது என்ன எவ்வளவு அழகா இருக்கு. அப்பா இந்த இடத்துல ஆச்சரியமா ஒரு முக்கன் மூர்த்தி இருக்கார். அந்த மலையுடைய பலம் இது. அப்படியே அழகா அப்படி சரி போயிட்டு அப்படி போயிட்டு அழகா பார்த்தா தேவேன்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கார் குட்டியா, லிங்க ரூபமா ஆச்சரியமாக. அது வடக்கில் பார்க்கணும். அவ கொஞ்சறது அழக, நிஜமாவே அழகு. நான் குறை சொல்லலை, அவளுடைய அந்த பக்தி கட்டி பிடிச்சுருவா. அதில் அடியன் பார்த்துருக்கேன். பாம்பேலாம் சின்ன சின்ன சிவன் கோவில்லாம் உண்டு அங்கங்கே. அங்கே சின்ன திங்கக்கிழமை போயிடுவா எல்லாரும். எல்லாம் கையில் ஒரு சொம்பு வச்சுட்டு பால் ஜலமெல்லாம் எடுத்துட்டு அழகாக உட்காந்து அப்படி பூஜை பண்ணி அழகாக கட்டி பிடிச்சி அப்படி எல்லாம் தடவிலாம் கொடுத்துட்டு, என்ன ஆச்சரியம்னா அவர்கள் பூஜை பண்ணி எழுந்துக்கிற வரைக்கும் அடுத்த யாரும் சீக்கிரம் 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 சொல்ல மாட்டான். நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. அது நம்ம ஊரில் தான் ஜாஸ்தி. நான் கொத்த சொல்லலை, மாறணுன்றதுக்காக சொல்கிறேன். அது வரைக்கும் நின்று அடுத்தவ திரும்பி பண்ணுவாள். இதை 10வது நிற்கிற யாரையும் அவசரப்படுவாங்க. தன்னுடைய டேர்ன் வரும், எப்படியும் தன்னுடைய பூஜை சிவன் வாங்கிப்பார், அவ்வளவுதான். தனக்குரிய சிவ பூஜை உண்டு. இது யாரும் தடுக்க முடியாது. யார் தடுக்க முடியும் நம்மள? நம்ம தேசம், நம்ம தர்மம், நம்ம பூஜை, நம்ம ஆகமம், நம்முடைய வேதம், நம்முடைய வேதாகமம், நம்முடைய சித்தாந்தம், நம்முடையதான ஞானம், நம்முடையதான பக்தி.
ஆச்சரியமானது, அற்புதமானது, அதிவிசேஷமான, வினோதமானது, விசித்திரமானது, நித்தியமானது, நிரந்தரமானது, அழியாதது, அழிக்க முடியாதது, மாற்ற முடியாதது. ஆச்சரியமா அந்த மாதிரி அந்த குழந்தைகவே பார்த்தான். ஜோர ஒரு சிவலிங்கம். ஹா, இப்படி பார்க்கறான். பெரிய ஒரு அனுபவம். இப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்படியே பார்த்தான். சுத்தி வர நிறைய கோரமான மிருகங்கள்லாம் அப்படியே அலையிறது. இப்படியே பார்த்துட்டு இருக்கான். அச்சோ, தனியா இருக்காரு, கூட யாருமே இல்லையே, சே, கூட யாருமே இல்லையே, பாவம், தனியா உட்காந்து எவ்வளவு நேரம் போர் அடிக்காது, தனியா இருக்க முடியுமா? அச்சோ எப்படின்னு பார்த்தா அழகா அங்க ஏதோ அவருக்கு புஷ்பம் எல்லாம் போட்டு அழகா அப்படி ஏதோ நிவேதனம் எல்லாம் பண்ணிட்டு ஜலம் எல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கா. அது வேற ஆச்சரியமா பார்த்துருக்கான் ஜோரா. ஹா, அதை பார்த்த உடனே பரம குஷி, அற்புதமா ஆச்சரியமா ஒருத்தர் பண்ற பூஜையை பார்த்தார். அதுக்கப்புறம் அவர் போனது, இவர் தனியா இருக்காரு, பரம சந்தோஷம். அப்படியே ஆச்சரியமா அப்படியே பார்த்துட்டே இருக்கார். சரி, ராத்திரி பசிக்குமே, ஒருவேளை கொடுத்தா போதுமா, திரும்ப பசிக்குமே, தன்னை போலவே அப்படி ஒரு அபிப்பிராயம். தான் எப்படி குளிச்சுட்டு, தான் எப்படி சாப்பிட்டுட்டு, தான் எப்படி தூங்கி, தான் எப்படி இருந்தா சௌக்கியமா இருப்போமோ அந்த மாதிரி பகவானும் சௌக்கியமா இருக்கணும்னு ஒரு ஆசை. அப்படி ஒரு ஆசை. அந்த ஆசை அப்படியே மயங்கி போயாச்சு. கூடவே இருக்கணும்னு தோணித்து. அழகாதுக்குள்ளவர்கள் அந்த வேட்டையாடின மிருகத்தை எல்லாம் சுட்டு வச்சிருக்கார்கள். அழகா அதையும் போய் எடுத்துன்னு வந்து ஜோரா அதையும் கொடுத்து, இந்த பன்றி அதனுடைய மாமிசம் அது எங்க வேற சாஃப்டா இருக்குன்னு பார்த்து, வேற சபரி எச்சில் பண்ணி கொடுத்த மாதிரி எந்த இடத்துல மிருதுவா இருக்கு அப்படின்னு பார்த்து அதை வேற எடுத்து அழகா அவருக்கு கொடுத்து, ஆச்சரியமா பரம சந்தோஷம். பரம சந்தோஷம். அங்க போனோடனே கண்கள் ஆனந்த வாஷம், மயிர்கால்கள் குத்துண்டு நிக்கிறது, பரமசுக்கம். ஜோரா அதை பண்ணணும்னு தோணி போய் எடுத்து ஜலம் கொண்டு வரதுக்கெல்லாம் கையில ஒண்ணும் இல்லை, வாய் தான் இருக்கு. அவ்வளோ பெரிய வாய் இருக்கே, இத்தனை பெரிய வாய் இருக்கே, தண்டத்துக்கு தானே குப்பிளிச்சு தான் துப்பின்னு இருக்கும். இத்தனை பெரிய வாய் இருக்கே, என்னிடத்துல தான் பகவான் இவ்வளோ பெருசுக்கு ஒரு பாத்திரம் கொடுத்துருக்காரு. எப்படி எல்லாம் பாவம் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அந்த பாத்திரம் இல்லை, இந்த பாத்திரம் இல்லை, நிறைய பாத்திரம் இருக்கு. வயிறு ஒரு பாத்திரம், வாய் ஒரு பாத்திரம், சட்பாத்திரமா இருக்க மாட்டேங்கிறோம். இதெல்லாம் ஒரு பாத்திரம். அவர் பாத்திரம், வாயின்னு ஒரு பாத்திரம் இருக்கு அழகா, அதுல ஜலம். புஷ்பம் போடமே, எங்க போய் இருக்கிறது, பத்திரமா வச்சுக்கணுமே, அதுக்கு நான் தலையில சொருகி வச்சுருந்தா போறது. அவருக்கு தானே தலையில வச்சுக்கலாமோ, தப்பு இல்லையா? பூக்காரி தலையில கூடைய வச்சுன்னு தலை மேல தானே பூ எடுத்துன்னு வரா, தலை மேல தானே இருக்கு. நடுவில் கூடன்னு ஒண்ணு இருக்கு, அது இல்லை, நேரம் சொருகி வச்சுட்டார், அவ்வளவுதான். ஜோரா எடுத்துட்டு போற அழகா ஜோரா, மாமிசம் வேற நன்னா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி யார் பண்ணுவா? ஆஹா, அவருக்கு என்ன பிடிக்குமோ பகவானுக்கு கொடுக்கணும்னு ஒரு ஆசையா சிவபெருமானுக்கு. ஆச்சரியமா கொண்டு வந்து இந்த வாயில் இருக்கிற ஜலத்தையே வச்சு ஒரு அபிஷேகம். பாகம்பிரியாள் பார்க்கிறா, பிரபு இது என்ன இது? கொன்றை சடையான் சொல்றார், கங்காதரன் கண்கள் ஆனந்த பாஷம் வழிய குழந்தை அனுபவிக்கிறான். சமயத்தில் குழந்தைகள் நம்ம வச்சுட்டு இருப்போம், தோல் மேல வச்சுட்டு இருப்போம், இப்படி கக்கும், வாயிலேருந்து இதான் குடிச்சிருக்க, அப்படி கக்கும். அது ஒரு குத்தம்னு ஏத்துப்போம். அச்சோ கக்கிறது பாரு, ஐயா ஜொல்லு ஒழுகிறது பாரு. அது குத்தமே கிடையாது. சில குழந்தை சொல்லு ஒழுகின்றே இருக்கும், பெருசாக கூட சொல்லு ஒழுகும். அப்படி உட்காந்து அப்படியே வழியும். அச்சோ அப்படியே அம்மா வழிப்பா, கையை கூட ஆள மாட்டேன், எங்கேயாவது தொடச்சுருவா. சமயத்தை சாப்பிட்டு இருப்பா, சாப்பிட்டு சொல்ல வழி, அதை அப்படியே வலிச்சு ஒவ்வொரு சாப்பிட்டு இருப்பா. அது பெரிய விஷயமா அவளுக்கு தெரியாது. குழந்தை அதே பாவம் தான் சிவபெருமான். குழந்தை வாயிலேருந்து ஒரு அபிஷேகம், யாரும் இதற்கு இப்படி ஒரு அபிஷேகம் பண்ணதே கிடையாது உலகத்துல. எத்தனையோ அபிஷேகம் எல்லாம் அவர் பார்த்திருக்கார், விதவிதமான அபிஷேகங்கள், அவ பங்குக்கு எப்படி இல்லாம அபிஷேகம். ஆனா இந்த அபிஷேகம் ரொம்ப புதுசா இருந்தது, புதுமையா இருந்தது. என்னைக்குமே புதுமையானது இந்து தர்மம் ஒண்ணுதான். நவம் 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 நவம், ஆச்சரியமா. அதனால அபிஷேகம் பண்ணி அற்புதமா கொண்டு வந்த பூவெல்லாம் வேற தலையில எடுத்து போட்டு சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, நல்லா இருக்கும். நேத்தி கொடுத்துட்டு நல்லா இருந்ததா கொடுத்து அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவர் இந்த பக்கம் போனோன்னு பூஜை பண்ற, இந்த பக்கம் சிவாச்சாரியர் ஜோரா அவர் வந்து பார்த்தார், சிவசிவா என்னது அக்கிரமமா இருக்கு,
அழகா சிவபெருமானுக்கு பூ பழம் எல்லாம் கொடுக்கலாம்னு பார்த்தா மாமிசம் எல்லாம் வச்சுக்காளே. சிவசிவா சொல்ற என்ன இது, யாரோ அக்கிரமம் பண்றா, வேணுண்டே பண்றா. அவர் திரும்பி அழகா பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவர் இந்த பக்கம் போவார், இவர் இந்த பக்கம் வருவார். இவர் 2 பேரையும் ஒன்னா மீட் பண்ண வைக்கப்படாதா? இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அவர் பார்த்தார், ஆஹா வேற யாரோ பூஜை பண்ணியிருக்கா, பரவாயில்ல இப்போ நாமும் இன்னைக்கு பண்ணணும். உடனே அவர் திரும்பி அழகாதே மாறி தலையில கங்காஜலம் தாங்கின அந்த குளிர்ச்சியை விட இந்த குழந்தை வாயிலேந்து பண்ற அபிஷேகம் அவ்வளவு குளுமையா இருக்கும். குழு 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 குழுன்னு கொன்றை சடையாருக்கு நன்னா தான் இருக்கு. பார்வதியை பார்த்து கேட்கிறார், இந்த மாதிரி என்னைக்கா ஒரு நாள் நீ என்ன குளிப்பாட்டிருக்கியா? இந்த மாதிரி எவ்வளவு அழகா இருக்கும். ஒரு பிரேமையோட வாயிலேருந்து இவ்வளவு ஜோரா என்ன அபிஷேகம் நீ பண்ணிருப்பியா? பாகம்பிரியாள் பார்த்தாலும் எனக்கு ஆசைதான், நீங்க என்ன சொல்லுவேளோன்னு தான் ஒதுங்கி இருக்கேன். நீங்க ஒத்துண்டாலும் ருத்ர கணங்கள் ஒத்துக்கணுமே, நந்திகேஸ்வரர் விட்டுருவாரா? அதனாலதான் கொஞ்சம் இல்லைன்னா அப்படின்னு சிரிச்சாள், பிரேமையோட சிரிச்சா. ஆச்சரியமா ரமையாச்சே, அழகா சிரிச்சா. சிவபெருமான் அப்படியே குழு குழு குழுன்னு. அடுத்த நாள் இவர் வந்து பார்க்கிறார், சிவா என்னாச்சு? சிவசிவா 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 சிவசிவா. அவரும் அதே சிவசிவான் தான் பண்ணிட்டு இருக்கார், இவரும் அதே சிவசிவா, பாவம் வேற. திரும்பி எடுத்து 2 நாள் 4 நாள் 5 நாள் திரும்பி இதே நடக்க. அவர் பார்த்தா இதெல்லாம் ஒன்றும் சரிபட்டு வராது, யார் இந்த அக்கிரமத்தை பண்றா? இவர் பண்ண பூஜைக்கு அவருக்கு முதல்ல சப்தம், வேற யாரும் இல்லை, என் பக்தன் தான். பிரபோ அது யாரு? நான் காண்பிக்கிறேன், இரு இங்கேயே நில்லு ஓரத்துல. வருவாம்பார், வீரம் மாதிரி ஒருத்தன் வருவாம்பார். எப்படியெல்லாம் எனக்கு அபிஷேகம் பண்றான் தெரியுமா? பிரபு நான் பண்றதை விடையா, நீ இந்த மாதிரி அபிஷேகம் நீ பண்ண மாட்டேன், உனக்கு பயம் ஜாஸ்தி, பயல உனக்கு இந்த மாதிரி அபிஷேகம் பண்ண வரவே வராது. ஆச்சரியமா அவர் வந்துட்டார், ஜோரா அற்புதமா நிரூபணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டார். இந்த குழந்தை அழகா வரார், இப்படி பார்க்கிறார், என்னமோ ஒரு வித்தியாசம், என்னமோ மனசுக்குள்ள அன்னைக்கு ஏதோ பரபரப்பு, என்னமோ 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 சரியில்லை சரியில்லை சரியில்லை. ஏன் இன்னைக்கு மனசுல இவ்வளவு பரபரப்பு? ஏன் மனசுல இத்தனை குழப்பம் இன்னைக்கு? ஏதோ ஒரு துக்கம், நமக்கு பிடிச்சவர்களுக்கு யாருக்கோ ஏதோ ஒரு கஷ்டம், நமக்கு ரொம்ப பிடிச்ச யாருக்கோ ஏதோ ஒரு அசௌகரியம். அதே சிந்தனையிலேயே வந்துட்டு இருக்கார். வந்து பார்த்தா ஆச்சரியமான சிவபெருமான், அவருடைய கண்கள்லேருந்து ஒரு பக்கமா ரத்தம் வருது, தூக்கி வாரி போடுறது. உலகத்துல யாருக்கு கஷ்டம் வந்தாலும் ஓடி போய் துடைக்கிறவருக்கு ஒரு கஷ்டமா? நடுங்கி போயிட்டார், என்ன பண்றதுன்னு தெரியல. தடவி தடவி பார்த்தார், சோ உள்ள அழுகியோ, தடவி தடவி பார்த்தா ரத்தம். எதுக்குமே ரத்தத்துக்குலாம் அசராத ஒரு வேடம் தான். எத்தனையோ மிருகங்களை கொல்லும்பொழுது அந்த அம்பெல்லாம் குத்தம் எடுக்கும்போது ரத்தம் பீரிட்டுன்னு வரும். எதுக்குமே ரத்தத்தை பார்த்து பயப்படாத ஒருத்தன் இன்னைக்கு சிவபெருமான் கண்கள்ல ரத்தம்னு கொஞ்சம் ஆடித்தான் போயிட்டார். அதான் பக்தி. அந்த வேடவனுக்கு அந்த ரத்தத்துடைய துக்கம் தாங்க முடியல. என்ன ஆச்சு என்ன ஆச்சு, ஏன் 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 ஏன்? உடனே ஓடுற அவர் தான் வேடுவன் ஆச்சு. அங்கங்க எங்கேயோ மூலிகை எல்லாம் பிரிச்சு கொண்டு வந்து அழகா ஆறு பிழிஞ்சு ஏதோ துணியெல்லாம் அப்படி வச்சு வச்சு எல்லாம் ஒத்தி ஒத்தி கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். கொஞ்ச நேரம் ஒன்றும் இல்லாத மாதிரி இருந்தது. பார்த்தா அப்பயும் வருது. உடனே எடுத்தார். என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு? ஒருவேளை கண்ணில் ஏதோ கஷ்டம் போல இருக்கு, இதுக்கு பதில் வேற கண்ணை கொடுத்துட்டா சரியாயிடும். யாருக்கு தோணும்? ஆச்சரியமா பார்த்தார், அழகா தன் கண்ணை எடுத்தார், அந்த இடத்துல கொண்டு வச்சார். எடுக்க முடியுமா? மனசு 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 கண்ணை அழகா நோண்டி இப்படி எடுக்கிறார். என்ன வலி வலிக்கும், அசந்து போயிருக்கேன் அடிக்க. நிஜமாவே கண்ணில் ஒரு தூசு விழுந்தால் என்ன பாடுபடுவோம். சமயத்தை நாமே கொஞ்சம் கண்ணை வேகமாக கசக்கிடுவோம், உறுத்திண்டே இருக்கும். சமயத்தை எங்கேயா கண்ணு இப்படி அடிச்சிடுவோம். சமயத்தில் கண்ணு கொஞ்சம் சிவந்து பட உடனே துணியெல்லாம் இப்படி கண்ணில் ஊதி ஊதி வைப்போம். ஆனால் அழகாக கவலைப்படாம என்ன வலி வலிக்கும், கண்ணை நோண்டி எடுக்கிறதுனா வலிக்குமே, வலி தெரியலையா, தன் பார்வை போயிடுமேன்னு கவலை இல்லையா, அழகா அதை நோண்டி எடுத்து அழகா அப்படி வச்சார். வச்ச உடனே அபாடா, இங்க கண்ணில் ரத்தம் வழியிறது, இந்த பக்கம் கண்ணை நோண்டி எடுத்தாச்சு, ஒத்த கண்ணா ஆயாச்சு. ஆனா அது பெருசா தெரியல, அங்க நின்னுடுதா கண்ணில் ரத்தம் நின்னுடுத்து.
தூரத்துலேருந்து அவர் பார்த்துன்னு இருக்கார், நடுங்கிறார். சிவபெருமான் பார்த்தார், அவர் பார்த்தார். இந்த சிவாச்சாரியார் சிவபெருமான் பார்த்தியா, இப்போ 3வது கண்ணு, இந்த இவர் கொடுத்த கண் 4 கண்ணு ஆயிடுத்து அவருக்கு. முக்கண்ணன் 4வது கண்ணு பத்திரமா அவர் வச்சுன்னு இருக்கார். இவர் திரும்பி பார்த்தார், சிவபெருமான் 4 கண்ணு. அது எப்படி சிவபெருமான் 4 கண்ணு வரும்? சிவபக்தி பண்ணுறவா பக்தி பண்ணி பாருங்கோ தெரியும். 4 கண் அந்த இவர் கொடுத்த பக்தருடைய கண். சத்தியம், ஆச்சரியமா முக்கண்ணன் 4 கண்ணோட காட்சி. இவர் நடுங்கி போயிட்டார். உடனே சிவபெருமான் சிரிச்சார், அசந்து போயிட்டியா, இது இன்னும் இருக்கு, முடியல. உடனே இந்த கண்லேருந்து ரத்தம் இவருக்கு தூக்கி வாரி போடு. அடடா, இந்த கண்லேருந்து ரத்தம் வருதே, அப்ப இந்த கண்ணும் கொடுக்கணும். ஆனால் அண்ணா ஒரு பார்த்துக்கிறார், என்னை திருப்பி பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் நான் எப்போ திருப்பி சிவபெருமான் பார்க்க போகிறது, இதான் கடைசி தரிசனம். ஒவ்வொரு நாளும் சிவன் கோவில் போனால், அப்பா இன்னைக்கு கடைசியாக பார்க்க வரேன்டா, திரும்ப பார்க்கறது கண் இருக்குமான்னு தெரியல, கண்ணப்பனாயின மாதிரி கண்ணு கொடுக்க எனக்கு வருமானு தெரியாது, இருக்கிற கண் கொண்டு இன்னைக்கு பார்க்குறேன், நாளை கண் இருந்தாலும் உன்னை பார்க்கணும்னு அந்த பாவத்தோட வரும். அவர் பார்த்தார், நன்னா பார்த்தார். அப்போ கூட தான் கொடுத்த கண்ணு அங்கே நன்னா இருக்குது, அழகா இருக்கு, அதெல்லாம் தோணலையாம். ஜோரா இருக்கே, அப்பா அடா நன்னா இருக்கார். உடனே பார்த்தார், எப்படியாவது வைக்கணுமே, என்ன பண்ணுறது பார்த்தார். அடையாளம் தெரியணுமே, இல்லை வேற இப்படி பிடிச்சுன்னு இப்படி நோண்டி எடுக்கணுமே, அடையாளம் தெரியணுமே. உடனே காலை தூக்கி வச்சுட்டார். இவர் நடுங்கிற, இங்க இவர் சிவலிங்கத்து மேல கால் வச்சா அங்க சிவபெருமான் மேல அந்த ஒரு கண்ணு மேல கால் இருக்கு. அங்க அவர் பார்க்கிற பிரத்யட்சமா சிவபெருமான் முகத்து மேல அந்த கால்